விஷயத்தை பத்தி பேச போறோம். யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல நாங்க 2 பேருமே வந்துட்டு பிரிஞ்சு வாழ போறோம். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா, வெல் விஷர்ஸா தான் வந்து இருக்க போறோம். பட் 2 பேருடைய பிரைவசி காரணங்களால பார்த்தோம் அப்படின்னா, 2 பேரும் தனியா பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு பெட்டர் அப்படின்னு வந்து தெரியுது. இனிமேல் நான் வந்துட்டு என்னுடைய லைஃப் அப்படின்றத வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ் இருக்கார் இல்லையா? அவருடைய லைஃப் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய சமூக வலைதளங்கள்னு சொல்லக்கூடிய சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்பயே பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப பெரிய விஷயமா விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனுஷ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு நடிகையோட அப்பாராமப்பா இல்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல. அதனால தான் தனுஷ் வேணான்னு சொல்லிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்களுடைய பிரைவசி, அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவசிக்குள்ள சோஷியல் மீடியாஸ்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சினிமா ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அப்படி அவங்க லைஃப்ல நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முன்னாடியே இன்னொரு ஹீரோயினோட அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா, ரொம்ப எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க, விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, இந்த விஷயம் அப்படின்றத காதுல எடுத்துக்கவே கிடையாது. நாங்க வந்துட்டு இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். நாங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல, 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, முன்னாடி இருந்ததை விட ஸ்பீடா அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றத கமிட் ஆக ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவரே பார்த்தோம் அப்படின்னா குபேரா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல இப்ப டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இளையராஜாவுடைய பயோபிக் இருக்கு இல்லையா, அதுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரை பிஸியா வச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்னஸ் பக்கமா போயிட்டு அவங்களும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து மறுபடியும் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்ற பிரச்சனை இருக்கு இல்லையா, அது மறுபடியும் பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி 2 பேருமே வந்துட்டு மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாத்ரா லிங்கா இருக்காங்க இல்லையா, ஸோ தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க பேரனுடைய 2 பசங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்றத கருத்துல வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துச்சு. சரி, ஓகே, லைஃப்ல வந்துட்டு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கிறது தானே. லைஃப்னா வந்துட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும் தானே, என்ன சேட் இருக்கும், இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் அழுகைகள் இருக்கும், எல்லாமே கலந்தது தானே லைஃப். அதே மாதிரி அவங்க 2 பேர் லைஃப்குள்ள இருந்திருக்கு போல மறுபடியும் ஒண்ணா சேர போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நேத்து திடுதிப்புன்னு 2 பேருமே பரஸ்பரமா போயிட்டு எங்களுடைய விவாகரத்து அப்படின்றது வந்து நாங்க 2 பேருமே அப்ளை பண்றோம், 2004 நடந்த கல்யாணம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேருமே பார்த்தோம்னா குடும்ப நல நீதிமன்றம் இருக்கும் இல்லையா, அங்க போய் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது அப்படின்றது மறுபடியும் இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றா சொல்லணும். ஸோ என்னதான் பிரச்சனை இவங்களுக்குள்ள அப்படின்றத தாண்டி ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்றது என்ன, அதை தாண்டி ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷனுடைய லவ் ஸ்டோரி அப்படின்றதா என்ன, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பரஸ்பரமா ஹெல்ப் அப்படின்றத கெரியர்ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா தனுஷே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூல, நமக்குலாம் சுத்தமா இங்கிலீஷ் தெரியாதுங்க, நம்மளெல்லாம் வளர்த்தது, நமக்குலாம் சொல்லி கொடுத்ததே அவங்க தான் எனக்கு இங்கிலீஷ் பேசவே சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்துமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ கூட அனிருத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றத பத்தி கேட்கும்போது, அனிருத் மேல நானா நம்பிக்கை வைக்க கிடையாது, அவர் என்னுடைய கசின் தான், பட் அனிருத் மேல நம்பிக்கை முழுக்க வச்சது வந்துட்டு தனுஷ் தான், அந்த கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கான கிரெடிட் அப்படின்றத பிரிஞ்சு வாழும்போது கூட விட்டு கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்குள்ள ஏன்பா இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனுஷ் ஹீரோவா உள்ள வந்த காலகட்டம் அப்படின்றது தனுஷை ஹீரோவா இவன்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹீரோக்கான எந்த அப்பியரன்ஸுமே கிடையாது, பாடி வெயிட் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனலான லுக் கிடையாது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன், அவ்வளவுதான். இப்ப என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன், அவ்வளவுதான். இப்ப இருக்க தனுஷோட நான் என்ன கம்பேர் பண்ணல, அப்ப இருந்த தனுஷோட கம்பேர் பண்ணிக்கலாம், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு பையன் இவன்லாம் ஹீரோவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பட் அந்த பையனோட திறமையினால பார்த்தோம் அப்படின்னா காதல் கொண்டேன் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய செலிபிரிட்டி ஷோல தான் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் முதலா சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. அக்காவோட ஃப்ரெண்டா
டிஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் ஷாக் ஆக மாட்டாங்க. ஏன்னா தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேத்துக்குமே 2 வயசு டிஃப்ரெண்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். கல்யாணம் ஆகும்போது தனுஷ்க்கு 21 வயசு, ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு 23 வயசு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஏஜ் அப்படின்றதும் அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்குள்ள ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. பட் 2 பேர் வீட்லையுமே பரஸ்பரம் பேசி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ இதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட் அந்த காதல் கொண்டன் செலிபிரிட்டி ஷோல பார்த்தோம் அப்படின்னா அந்த தேட்டரோட ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் தான் வந்துட்டு தனுஷ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, தனுஷ் இவங்க வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அட்ராக்டிவ்னஸ், அதை தாண்டி இந்த பையன் கொஞ்சம் துருன்னு இருக்கான், இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்றத ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் பேசுறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட இருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்ட ஒரு பொக்கெல்லாம் வருது. அதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஜேர்னிலேருந்து ஒரு 6 மாதம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லவ் ஜேர்னி, லவ் ட்ராக் அப்படின்றது போது. அதுக்கப்புறமா 2 பேர் வீட்லையுமே சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அன்னைக்கு மெகா ஸ்டார் உச்சத்தில் இருந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு உச்சத்தில் தான் இருக்காரு. பட் இன்னைக்கு இருக்கிறத விட 10 மடங்கு அன்னைக்கு சம உச்சத்தில் இருந்தார். காம்படிட்டர்ஸே இல்லாத அளவுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பொண்ணு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கஸ்தூரி ராஜா, டைரக்டர், தயாரிப்பாளர், பேர் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவருடைய பையன் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கஸ்தூரி ராஜா சார் அவருடைய வீட்லயே வந்து யோசிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய வீட்டில் போய் பொண்ணு கேட்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினிகாந்தும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே ஓகேலாம் சொல்லாமல் இல்லை வேணாம் அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்க சொல்கிறாங்க. பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இல்லை எனக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 2014 நவம்பர் 18 லைக் அந்த மாதிரி ஒரு டேட்டில் கல்யாணம் அப்படின்றதும் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் இந்த ஜோடி அப்படின்றது பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜோடியாக இருக்குது கோலிவுட் சர்க்கிள்குள்ள. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம மலையாளத்தில் வெளியாக இருக்கக்கூடிய பிரேமலு இல்லைனா மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கலெக்ஷன் பண்ண கலெக்ஷனை அடிச்சு தூக்கி ஒரு 200-250 கோடி ரூபா அளவுக்கு பணத்தை வசூல் பண்ணக்கூடிய ஒரு படம். பட் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த 3 அப்படின்றத பார்த்தோம்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக செலிப்ரேட் பண்ணப்படலை. அதுக்கப்புறமா தான் அந்த படம் அப்படின்றது செலிப்ரேட் பண்ணப்படுது. அந்த படத்தில் தன்னுடைய ஹஸ்பண்டையே வச்சு பார்த்தோம் அப்படின்னா படம் அப்படின்றதையும் டைரக்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படின்றது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் வருது 2022. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சேர்ந்து வாழ்றது அப்படின்றது கரெக்டாக பண்ணல, இனி 2 பேரும் தனித்தனியான ட்ராக்ல வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பட் வெல் விஷர்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்ல கிடையாது, நிறைய சினிமா விமர்சகர்கள் அவங்களுடைய பர்சனல் லைஃப் தலையிடாதீங்கன்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க 3 டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் வந்துட்டு கொஞ்சம் அத்துமீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே அந்த மனசுல சங்கட்டம் அப்படின்றதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல ஹீரோயின்ஸோட அவர் வந்துட்டு அஃபேர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வாய் கூசாம பேசுறாங்க தனுஷை பத்தி. அது உண்மையா இருக்கு பொய்யா இருக்கு அப்படின்றத தாண்டி அது அவருடைய பர்சனல் லைஃப், அவர் அதுல என்னவோ பண்ணிட்டு போறாரு. இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருக்கக்கூடிய நியாயத்தை நம்மள்ட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாதான் தெரியும். நீ வந்து ஒரு தப்பானவன், நீ அவ்வளவுதான், நீ வந்துட்டு ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நம்மளுடைய பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிளைனே பண்ண விடாம சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக கிராஸ் பண்ணி மட்டும்தான் போக முடியும். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் விடல, அவங்களுக்கு எங்கேயோ அஃபேர் இருந்திருக்கும் போலங்க, அவங்க வந்து தனுஷ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அதனால தான் இந்த பாண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஆகுது அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இப்போ கேவலமான பேச்சு அப்படின்றதெல்லாம் தேவையான்னு கேட்டால் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பேரும் 18 வருஷம் சேர்ந்து வந்திருக்காங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வேற லெவலில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஷார்ட் அவுட் பண்ண தான் பார்த்துருப்பாங்க. அதையும் மீறி அதை அவங்க கையை விட்டு போகுது அப்படின்னும் போது அதுக்கான ரீசன்ஸ் இருந்திருக்கும், வேலிட் ரீசன்ஸ் இருக்கும். பட் அந்த 2 கப்புள்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, சேர்ந்து இருந்தப்ப எந்த மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி பிரிஞ்சதுக்கு அப்புறமா தனுஷ் வாயிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட தப்பா வரல. அதே மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாயிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தனுஷை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட தப்பா வரல. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாண்டிங்ல இருக்கோ, ஒரு லவ்ல இருக்கோ, ஒரு மேரேஜ் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கும்போது அந்த பர்சனை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ, எப்படி வந்துட்டு நம்ம அவங்கள நீ தான் என் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோமோ, அதே மாதிரி அவங்க பிரிஞ்சு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதே அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் அப்படின்றத கொடுத்து அனுப்புறது அப்படின்றது தான் கரெக்டான விஷயமா இருக்குமே தவிர, அதை விட்டுட்டு நீ என்ன அப்படி பண்ணிட்டேன், நீ என்ன இப்படி பண்ணிட்ட, நீ என்ன சீட் பண்ணிட்ட, நான் உன்னை சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க உண்மையாக அப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவங்க 2 பேத்துக்குள்ள அவங்க பேசிக்கிறது அப்படின்றது கரெக்டான விஷயமா இருந்திருக்கும். பொது வெளியில் வந்து இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க
எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாத விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்கான அழகே அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா வாழும்போது 2 பேருமே பிடிச்சு வாழ்ந்தோம், பிரியணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேருமே டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். லைஃப்பில் நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஹாய், சின்னதாக ஒரு பாய், அவ்வளோதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் வாழ்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அது உனக்கும் ஸ்பாய்லரு, எனக்கும் ஸ்பாய்லரு, என்னாலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, உன்னாலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கூட இருந்து ஒரு டார்ச்சராக ஒரு தொல்லையாக இருக்கிறதுக்கு பதிலாக விலகி இருந்து ஒரு வெல்விஷராக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது பர்சனலாக எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தப்பாக இந்த வீடியோவில் நான் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்படின்றதே மேக் பண்ணேன். இன்கேஸ் அடுத்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அடுத்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, அதை வந்து கண்டென்ட் ஆக்கி அதில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு ரீச் அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு லைக்ஸ் அதிகமாக இருக்குது, அதுதான் நிறைய பேர் பார்க்க விருப்பப்படுறாங்க. பட் அதே இடத்துல நம்ம லைஃப் இருக்குது, நம்மளை ஒருத்தவங்க தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க, நம்மளை வந்துட்டு ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தரோட சண்டை அப்படின்னா நீங்கள் போய் டைரெக்டாக அவங்கள்ட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ என்னை சீட் பண்ணிட்ட, நீ எனக்கு கரெக்டாக இல்லை, நீ எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் பொது வெளியில் இல்லை நம்ம க்ளோஸ் பாண்டிங் சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடியவங்க, இல்லைனா நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ உனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்க உனக்கு உண்மையாக இருந்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம். ஸோ அதை தாண்டி நீ கொண்டு போய் பேசுகிற அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை நாள் அவங்க உங்க கூட இருந்ததுக்கான வேல்யூ அப்படின்றது இல்லாமல் போயிடும். நீ பேசணும்னு நினச்சா டேரெக்டாக போய் நீ அவங்கள்ட்டயே பேசிட்டு வந்துரு. அதோட அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, உங்கள் பாண்ட் அப்படின்றது அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தனுஷ் பண்ணது எனக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ணதும் தான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.